அனைவருக்கும் வணக்கம். சுகன்யா கிரியேஷன்ஸ் வழங்கும் நவராத்திரி விழா 2024ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நவராத்திரி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். துர்கா தேவி மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காகத்தான் இந்த 10 நாள் போரிட்டு விஜயதசமி அன்னைக்கு வெற்றி வாகை சூடுறாங்க, அமைதி அடைகிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த வருஷம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுக்குள்ளேயும் மகிஷாசுரன் இருக்காங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே கோபங்கிற மகிஷாசுரன், வருத்தம், எரிச்சல், பொறாமை, எதிர்பார்ப்பு, இப்படி நிறைய மகிஷாசுரன்கள் நமக்குள்ளே இருக்காங்க. அதுல ஒன்னா ஒவ்வொன்னா நம்ம இந்த 10 days பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கோம். அதுல இன்னைக்கு கோபம் அப்படிங்கிற பெரிய மகிஷாசுரனை நம்ம இன்னைக்கு அழிக்க போறோம். எப்படி அழிக்கலாம் அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி எப்பதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னே நம்ம காது கேட்காது. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாய்ஸ் நம்மளுக்கு கேட்காமையே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சத்தம் பெருசா வரும். இப்படி அதுக்கப்புறமா அவங்க ஒரு சமநிலை ஆனதுக்கு அப்புறம், அதாவது நடு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். அப்ப கத்தல் இருக்காது, கண்களிலாலேயே புரிதல் இருக்கும். அதுல ஒரு சிலருக்கு எவ்வளவு வயசானாலும் அந்த கோபங்கிறது உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கிறதுனால கத்திட்டே இருப்பாங்க. அப்படி கத்தும் போது என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா, ஈகோ பெருசா நிக்குது. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு எவ்வளவு பசிக்கும் ஆனா சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கோபமா தூங்கி கோபமா எந்திரிக்கிறது நம்மள பலருக்கும் வழக்கமா இருக்கு. இது திருமணமான தம்பதியர் மட்டும் இல்ல, எல்லாருக்குள்ளேயுமே உடன் பிறந்தவர்கள் கிட்ட, உறவினர்கள் கிட்ட அப்படின்னு கோபங்கள் நமக்கு எப்பனால வருது. அது எப்படிப்பட்ட கோபத்தை நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் பக்கத்துலதான் உட்கார்ந்து இருப்போம், ஆனா கத்தி பேசும். அப்ப ஒரு துறவி தன் சீடர்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கும் போது இதே கேள்வியை கேட்டாராம். ஏன் கோபம் வரும்போது எல்லாம் கத்தி பேசுறாங்க, பக்கத்துல தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சீடர்கள்லாம் நிறைய ஒருத்தரும் ஒரு பதில் சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நிதானம் தவறி போயிடுச்சு, அவங்க பொறுமையா இருக்குல்ல அப்படிலாம் சொன்னாங்க. அவருக்கு எதுவுமே திருப்தியா இல்லையா. அப்ப அவர் சொன்னாராம், 2 பேரும் பக்கத்துலதான் இருக்காங்க, ஆனா அவங்களுடைய இதயம் ரொம்ப தூரமா போயிடுச்சு. அப்படி ரொம்ப தூரமா போனதுனாலதான் அவங்க நம்ம எங்கேயோ தூரமா இருக்கிற மாதிரி கத்தி கத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சீடன் எழுந்து, அன்பா இருக்கும்போது அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியலையே சாமி, அப்படியே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அப்போ இதயம் நெருக்கமா இருக்கு. அதனால்தான் இதயத்தை எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கலாமே, ஏன் தூரமா ஆக்கிக்கிடணும்? அது வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த கோபத்தோட நம்ம ஈகோ பிடிச்சி நைட் தூங்காம சாப்பிடாம நம்ம ஹார்ட்டுக்கு நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் கொடுக்கறத விட, நம்ம கொஞ்சம் அந்த சூரியன் அஸ்தமிக்கிற மாதிரி அந்த நேரங்கள்ல நம்மளும் நடந்ததெல்லாம் மன்னிச்சிடலாம், மறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நிச்சயமாக அந்த கோபங்கள் நம்மளுடைய நெருக்கமானவர்கள் கிட்டயும் வராது, முக்கியமான ஒரு இடத்துலயும் வராது. நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம நிதானமா வாழ முடியும் அப்படிங்கிறது நிச்சயமா அந்த காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் அது பழக்கத்துல உள்ளது. அப்ப நமக்கு என்ன வேணும்? நிச்சயமாக மன்னிக்க கூடிய மனசும் அதை மறந்து விடக்கூடிய மனசும் நமக்கு வேணும். அது இருந்தால் நிச்சயமாக கோபம் அப்படிங்கிற மகிஷாசுரனை நம்மளால அழிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். தேங்க்யூ.